ஹாய். பொங்கல் வருதுங்க. அதுக்கான செலிப்ரேஷன்ஸ் 2025 ஓட செலிப்ரேஷன்ஸ் சுற்றிலும் நடந்துகிட்ருக்கு. இது ஆஃபீஸில், பக்கத்து பில்டிங்கில், நம்ம நெய்பரிங் பிளேசஸில் நடக்கிற விஷயங்கள். மியூசிக்கல் சேர் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. பெரியவங்க பாருங்கள், எப்படி சின்ன குழந்தைகள் மாதிரி துள்ளி குதித்து ஓடி அந்த மியூசிக்கல் சேர் ஆடுறாங்க. இதில் யார் ஜெயிப்பாங்கங்கிறது தான் ஒரு த்ரில்லிங்கான விஷயம். கிட்டத்தட்ட 5 பேர் இருக்காங்க, 4 சேர் இருக்காங்க, மியூசிக் ஓடிட்டுருக்கு, அவங்க உட்காரணும். இந்த மியூசிக்கல் சேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சேர் குறைவாக இருக்கும், அதனால் ஒருத்தர் கிளம்புற மாதிரி இருக்கும். இப்போ 4 பேர் வந்துட்டாங்க, 3 சேர் வச்சுருக்காங்க. மியூசிக் மறுபடியும் ஆரம்பித்ததுக்கப்புறமா ஓட ஆரம்பிப்பாங்க. மியூசிக் நின்ன உடனே உட்காரணும், அதுதான் மியூசிக்கல் சேரோட இம்பேக்ட்டு. ஸோ பொங்கல் பல விதமான இந்த ட்ரெடிஷ்னல் வேர்னு சொல்கிற மாதிரி இதில் ஒருத்தர் மட்டும் பேண்ட் சட்டை எல்லாம் இல்லாமல் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டுற இதில் வந்து வேஷ்டி சட்டை போடாமல் ஒருத்தர் மட்டும் இருக்கார். ஸோ ட்ரெடிஷ்னல் வேருங்கிறனால ஜென்ரலாக எல்லோரும் நம்ம நாட்டு தமிழ்நாட்டுக்கே உள்ள வேஷ்டியும் சட்டையும் வழக்கமாக போடுறது உண்டு. பெண்கள் வந்து சாரி, ஹாஃப் சாரியில் வருவாங்க. அதுலேயும் சமாளித்து ஓடுறது வந்து பெரிய விஷயம். அதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஓடிட்டுருக்கிற எல்லோரும் பேண்ட் ஷர்ட் போட்டிருக்காங்க. அந்த ஒரு லேடி மட்டும்தான் ட்ரெடிஷ்னல் வேரில் வந்திருக்காங்க. ஆக்சுவலாக அது இந்த பரிசு வந்து அவங்களுக்கு தான் போய் சேரணும். இருந்தாலும் போட்டி அந்த நாற்காலியில் உட்காரணுங்கன்னு வரதுனால இப்போ அவங்க வெளியேறிட்டாங்க. கடைசி 3 பேர் 2 நாற்காலி வைப்பாங்க. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா உரியடி அது இருக்குது, நிறுத்தியிருக்காங்க. அதுவும் போயிட்டுருக்கு சைடில். அதை அடிக்க முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு ஸ்ட்ரேஞ்ச் கோயின்சிடன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இதில் இந்த மியூசிக் முடிகிற நேரம், இங்கே உட்கார நேரமும் அந்த உரி அடிக்கிற நேரமும் ஒன்றா நடக்கும். அது ஒரு 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 வித்தியாசமான ஒரு காம்பினேஷன் இது. இப்போ மியூசிக் மறுபடியும் ஆரம்பித்து இவங்க இந்த 3 பேர் 2 நாற்காலி இருக்குது, இதில் யார் வெளியேறாங்கங்கிறது தான் கடைசியாக யார் ஜெயிக்கிறாங்க, அதுதான் அந்த அந்த போட்டி. இதில் வந்து சமயோஜிதம் ரொம்ப முக்கியம். அதை தவிர அந்த மியூசிக் நிற்கிற நேரத்தில் உட்காரணும், அதெல்லாம் கவனிக்கணும். இந்த கூட்டத்தில், அந்த சத்தத்தில் அதையும் மீறி அவங்க உட்கார்றது தான் சேலஞ்சு. ஸோ அந்த பெரியவர் கிளம்பிட்டார். இன்னும் 2 பேர் இருக்காங்க. ஒரு நாற்காலி தான். நாற்காலிக்கு பதிலாக சுற்றிலும் பின்னாடி வந்தால் உட்கார முடியாதுங்கிறனால அங்கே ஸ்டூல் வைக்கிறது பெட்டர். கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஸ்டூல் வச்சுட்டு இந்த நாற்காலியை நகர்த்தி விட்டுறாங்க அங்கே. இப்போது அந்த ஸ்டூலை சுற்றி ஓடணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் நின்று அதுக்கு வெளிப்புறமாக ஓடி வர்றது தான் செய்யணும். அப்படி செய்கிறாங்களா இல்லை உள்ளேயே ஓடுறாங்கிறது பார்க்கணும். இந்த 2 பேர் ஜட்ஜ் மாதிரி இருக்காங்க, அவங்க நடுவில் ஓடணும். இப்போது கடைசி வின்னர் யார், வெற்றியாளர் யாருங்கிறது பார்க்க தான் இந்த பொங்கல் செலிப்ரேஷனில் இங்கே நடக்குது. ஸோ இவங்க இங்கே ஓட ஆரம்பிக்கிறாங்க. மியூசிக் போட்ட உடனே எல்லாரும் அந்த பொங்கல் செலிப்ரேஷனில் அந்த உற்சாகத்தில் மைக் எடுத்து பேசி அவங்கள எல்லாரையும் உற்சாகப்படுத்திகிட்டு இருக்காங்க. அங்கே பின்பக்கத்தில் உரி அடிக்கிறதுக்கு முயற்சியும் நடந்துக்கிட்டு இருக்கு. கம்பை வச்சு கண்ணை கட்டி அதுவும் பின்னாடி போயிட்டுருக்கு. அந்த பார்க்கலாம், நீங்கள் கம்பை அடிக்க முயற்சி செய்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கம்பை அடிக்கிறத பின்னாடி நோட் பண்ணுங்கள். அதை அடிக்கிற நேரம், இது உட்கார நேரம் 2 ஒன்றா இருக்கும் பாருங்கள். பின்னாடி பாருங்கள், அந்த கம்பை வச்சு உரி அடித்து அந்த பானையை உடைக்க முயற்சி செய்கிறாங்க. ஒரு அட்டெம்ப்ட் முடிஞ்சது. ஒருத்தருக்கு 3 அட்டெம்ப்ட் அங்கே கண்ணை கட்டி அவங்க அடிக்க போகிறாங்க. 2வது அட்டெம்ப்ட்டு மேலே போயிடுச்சு. 3வது அங்கே அடித்து முடிச்சுட்டாங்க. இங்கேயே உட்காடுறாங்க. பார்த்தீங்கன்னா 2 சேர்ந்த மாதிரி நடந்திருக்கு. லேசாக அந்த ஓரம் பட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பில்டிங்லேயே அந்த ஊரியடி செலிப்ரேஷன் இன்னொரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு. இப்போ உற்சாகமாக எங்கேயோ கம்பை எடுத்துகிற அந்த அந்த பானை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வலது பக்கம் எண்டில் உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அங்கே தொங்கிட்டு இருக்கு. அதை நோக்கி இவங்க போகணும். இவங்களுக்கும் அட்டெம்ப்ட் கொடுக்கப்படும். இல்லைன்னா ஒரு 3 தடவை வீசலாம் பக்கத்தில் போயிட்டு. வேறு எங்கேயாவது வீசிட்டாலுமே அது கணக்கில் சேர்ந்துடும். இவங்க அந்த உரியை அடிக்கிறாங்களா, சுற்றி இருக்கிற மக்கள் எவ்வளோ உற்சாகமாக இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க, அவங்க அடிப்பாங்களா, அடிக்கணும் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு வேட்கையில் எல்லோரும் பார்க்குறாங்க. சுற்றி இருக்கிற மக்கள் உற்சாகப்படுத்துறதுக்காக பெண்கள் இந்த சைடும், நடுவில் இந்த பக்கம் ஆண்களும் இருக்காங்க. அந்த பில்டிங்கில் இருக்கிற கம்பெனியை சார்ந்த அந்த எம்ப்ளாயீஸ்லாம் நிற்கிறாங்க. அந்த உரி அடிக்கப்படுமா உடைக்கப்படுமா பானை என்பது கேள்வி. வீசுகிறாங்க அங்கே போயிட்டு.
ஸோ பொங்கல் செலிப்ரேஷன் வந்து ட்ரெடிஷ்னல் வேரில் சுற்றிலும் எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்கு. மாடு பிடிக்கிறது தான் இன்னும் இங்கே சிட்டியில் வரல. பாக்கி இதெல்லாம் ஸ்லோவாக மெதுவாக சிட்டிலையும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். இன்றைக்கி மெட்ரோலையுமே மொத்தமாக எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆண்களும் சரி பெண்களும் சரி வேஷ்டி சட்டையிலையும் பாவாடை தாவணி புடவையிலே இருந்தாங்க. அது ஒரு பார்க்கவே ஒரு அழகான ஒரு தமிழ்நாட்டு கலாச்சாரம் எல்லா இடத்துலையும் பழகுறாங்கிறது தெரியும். 2வது முறையாக அவங்க வீச போகிறாங்க கம்பை வச்சு அந்த பானையை உடைக்கிறதுக்கு. முடிஞ்சிருத்து. லாஸ்ட் அட்டெம்ப்ட்டும் அவங்களால உடைக்க முடியல.